அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லை. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடு நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடு நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் கனிகளோடு உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடு நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஐயா, உம்மை போல் மாறணுமே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்று நான் உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு, நாம் மரித்த பின்பும் பேசப்படுகிறது என்ன. இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கமா மட்டும் இல்லை நம்மளை பற்றி ஜனங்க பேசுகிறது, நம்ம மரித்த பின்னும் கூட இந்த பூமியில் பேசணும். ஆனால் இதே மாதிரி பரலோகத்தில் நம்மளை பற்றி பேசணும். அதற்கு ஆதாரணமான வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. பாருங்க, மரித்தாலும் நம்முடைய காரியங்களை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய குணாதிசயங்களை பரலோகத்தில் பேசப்படுமா? அதில் சொல்லுது, தேவனே அவனுடைய காணிக்கை குறித்து பேசினாராம். பரலோகத்தில் நம்ம மரித்த பின்னும் பேசப்படுகிற ஒரு 5 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, நம்ம இந்த பூமியில் ஆராதித்த ஆராதனை. 2வது, இந்த பூமியில் நம்ம செய்த நற்கிரியைகள். 3வது, நம்ம செய்த ஆத்தும ஆதாயம். 5வது, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற மன்னிப்பு. 6வது, தேவனுக்காக நம்ம இழக்கிறது. வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமே. பாருங்க, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நமக்கு கொண்டு வராராம் கையில். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய ஆராதனை
பரலோகம் கவனிக்குதான், பேசப்படுதான் பரலோகத்தில். முதலாவது நம்ம ஆபேலுடைய ஆராதனையை பரலோகம் பேசுதான். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம், நம்ம திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையாக பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் என்றும் பேசுகிறான். பாருங்க, அவன் எப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்தான், எப்படி தேவனை அவன் ஆராதித்தான் அப்படின்னு சொல்லி இன்னும் பரலோகத்தில் பேசப்படுகிறான். ஆனால் ஆபேலுக்கு கிடைத்த வாய்ப்பு என்னென்னா, ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடச்சி. அந்த கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் அவர் சரியாக பயன்படுத்தினார். இன்னும் நம்ம எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைச்சது, ஆனால் நம்ம சபைக்கு போகுதா? நம்ம அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துதா? பாருங்க, அவன் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்ததுனால அவனுடைய ஆராதனை இன்றும் பேசப்படுகிறதான். இன்னும் நம்ம ஒரு சபைக்கு போனால் கூட அவங்க நீங்கள் வா திறந்து பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் கூட பாட்டு பாடுவதுக்கு மனசு இருக்காது. கை தட்டி பாடுங்க அப்படின்னு சொன்னால் கூட கை எழும்பாது, கை தட்ட முடியாது. உற்சாகமாக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் கூட ஜெபிச்ச வாயில் வராது. ஆனால் இதெல்லாம் பரலோகம் அங்கே உற்று பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் முழு பலத்தோடு ஆராதிக்குதீங்களா? நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஆராதிக்குதீங்களா? நீங்கள் முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூறுதீங்களா அப்படின்னு சொல்லி பரலோகம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கான். ஆகவே உங்களுக்கு கிடைக்கிற ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதித்ததுனால அவர் நீதிமான் என்று பெயர் பெற்றாராம். ரெண்டாவதாக அவர் விசுவாச வீரர் பட்டியலில் இடம் பெற்றார். மூணாவதாக அவர் தேவனால் புகழப்பட்டார். 4 அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். பாருங்க, ஒரே ஒரு ஆராதனை அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மறுரூபத்தை கொண்டு வருகிறது. ஆகவே நம்முடைய ஆராதனையும் பரலோகத்தில் பேசப்படும். சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாடச் சொல்லி கேட்பே. சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாடச் சொல்லி கேட்பே. சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. ரெண்டாவதாக பரலோகத்தில் பேசப்படுகிறது நம்முடைய நற்கிரி, அதாவது தான தர்மம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவனே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தா நம்முடைய ஆராதனையை பரலோகம் நினைவு கூறுதான். ரெண்டாவதாக நம்முடைய நற்கிரியைகளை பரலோகம் நினைவு கூறுது. பாருங்க, கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஒரு படைத்தலைவனாக இருந்தும் கூட அவன் என்ன பண்ணானா, அவனுடைய ஜெபம் பரலோகத்தில் நினைவு கூறப்படுகிறதா. அவனுடைய தான தர்மம், அவனுடைய தர்மத்தை பார்த்து ஆண்டவரே தன்னுடைய தூதரனை அனுப்பி சொல்லுதாரு. எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பாருங்க, நீங்கள் தான தர்மம் பண்ண மறக்கக்கூடாதான். மற்றவங்களை நேசித்து அவங்கள உபசரியுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் உதவி செய்யும்போது சில வேளை அது தேவதூதனாக இருக்கும். குலசேரம் பகுதியில் பாஸ்டர் ராஜையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்துட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்த அந்த வேலையை அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அவர் ஊழியம் செய்தாராம். அப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பம் அந்த காலத்தில் எல்லாமே ஊழியத்துக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டேனும். அவங்க அதிகமாக கூழும் கஞ்சி தான் அவங்களுடைய சாப்பாடு. அப்படி அவங்க அந்த ஒரு வறுமையான நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சபையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து தான். இப்போ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு அவருடைய ஒய்ஃபும், அவருக்கு 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளையும் இருந்தான். இந்த 4 பிள்ளைகளுக்காக அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் ஒரு பானையில் கொஞ்சம் அரிசி போட்டு கஞ்சி வச்சணுமா. இந்த கஞ்சி வெந்து வார டைமில் 2 பெண் பிள்ளைகள் 2 பெரிய தட்டை எடுத்துகிட்டு வருதான். நேரம் இவங்க வீட்டில் நின்றுட்டு, எனக்கு கொஞ்சம் கஞ்சி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டுதான். அப்போ இவங்க சொல்லிச்சுமா, ஆமாம் தாலாம் அப்படின்னு. அப்போ அந்த தாயார் என்ன பண்ணிச்சு தான், இந்த 2 பிள்ளைகளுக்கும் அந்த பெரிய முன்னையில் நம்ம பயன்படுத்த அந்த வெங்கலத்தில்
தட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேணும், வட்டில். அப்போ இந்த வட்டில் அவங்க நிரம்ப ஊற்றி கொடுத்தணுமா, அவங்க சீக்கிரமாக குடிச்சணுமா. அடுத்து திருப்பியும் ஒரு வாட்டி கூட கேட்டுதான். அப்போ அவங்க திரும்பியும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் அப்படி ஊற்றி கொடுத்தணுமா. 3வது வாட்டியும் அவங்க கேட்டணுமா. அப்போ இந்த தாயார் அதை கொண்டு போய் அந்த சட்டியில் இருந்த எல்லாமே ஊற்றி கொடுத்துட்டு அவங்க ஒரு ஜெபம் பண்ணிச்சுமா, ஆண்டவரே இன்னி அவங்க கஞ்சி கேட்டால் எனக்கு கொடுக்க இல்லை ஆண்டவரே, அவங்க இன்னி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு கொடுத்தணுமா. அந்த பிள்ளைகள் குடிச்சிட்டு எழும்பி ஒரு ஏப்பம் விட்டுட்டு அவங்க இறங்கி போச்சு தான். இந்த தாயார் என்ன பண்ணிச்சுன்னுமா, இன்னி இந்த பானை எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து கழுவல அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த அடுப்பில் அந்த பானை வழி தான் கஞ்சியா. அவங்க சொல்லிச்சுனுமா, ஐயோ இப்போ நம்ம வந்து உபசரித்தது மனுஷர் பிள்ளைகள் அல்ல தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லிச்சுனுமா, போய் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வாருங்க அப்படின்னு. அந்த 2 பிள்ளைகளையும் இவங்க போய் தெருவில் போய் அவங்க இறங்குறது தான் பார்த்தணுமா, அதுவும் அப்படி காணாமல் போச்சு தான். அவங்க சொல்லுனா அன்னைக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு பஞ்சமே வந்தது இல்லையா. பாருங்க, அவங்க உபசரித்தது தேவதூதர்களை. ஆகவே மற்றவங்களுடைய குறைவில் நீங்கள் தாங்குங்க, நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் உங்களுக்கு வச்சிருப்பார். அல்லேலூயா. 3வதாக நம்முடைய பலவீனத்தை பரலோகம் நினைவு கூறுதான். லூக்கா 6வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாருங்க, ஆண்டவர் பரலோகத்தில் நம்முடைய பலவீனங்களை நம்முடைய இயலாமையை கூட அவர் கணக்கில் வைத்திருக்கிறார், அறிஞ்சிருக்கிறார். இந்த லாசரு சரீரமெல்லாம் புண்ணெடுத்து இந்த ஏழையான இந்த லாசருக்கு தாகம் எடுத்த போது அவருக்கு தண்ணீர் கிடைக்கல. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு தாகம் எடுக்கும்போது அவருக்கு இளநீர் கிடச்சிருக்கும், கொக்கோ கோலா, மெரிண்டா எது வேணாலும் அவர் குடிச்சிருப்பார். அது மாதிரி இந்த தரித்திரன் இந்த லாசருவுக்கு பசி எடுத்த போது சாப்பாடு கிடைக்கல. அவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற எச்சி யாவது சாப்பிட்டு அவருடைய வயிற்றை நிரப்பலன்னு ஆசைப்பட்டான், அது கூட அவருக்கு கிடைக்கல. நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த லாசர் வந்து ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன். ஆனால் இவர் ஜெபிச்சிருப்பாரோ ஜெபிக்க மாட்டாரோ? ஏன்னா ஆண்டவரே சொல்லி தந்தார்ல, உங்களுக்கு அண்டனுள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தரும்படி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்தார்ல. அவர் ஜெபிச்சிருப்பார், ஆனால் அவருக்கு சாப்பாடு கிடைக்கல, சரியா அவருக்கு குடிக்க தண்ணி கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனத்து நிமித்தமாக அவருடைய நோய் நீங்கும்படி அவர் ஜெபிச்சிருப்பார். நோய் நீங்கலை, இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காவது ஏதாவது ஒரு பணம் கிடைச்சுமா அப்படின்னு சொல்லி கூட அவர் ஜெபிச்சிருப்பார். அது கூட ஆனால் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு கிடைச்சது என்னென்னு தெரியுமா? அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் ஜெபித்த போது நாய்கள் வந்து அவருடைய பருக்களை நக்கிட்டான். ஒரு நாள் பார்த்தா இந்த லாசரு மரித்து போனார், அவருக்கு பாடி கூட கிடைக்கல. நான் நினச்சதேன் அந்த நாய்கள் தான் அவரை முழுசாக சாப்பிட்டுட்ருக்கு. லாசர் மரித்த போது அவரை கொண்டு ஆபிரகாமுடைய மடியில் தேவதூதர் கொண்டு உட்கார வச்சுன்னு இளைப்பார வச்சுன்னு. ஆனால் அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யவானுக்கு மரணம் வந்தது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவருடைய அடக்காரதனையெல்லாம் பயங்கரமாக நடந்திருக்கான். அநேகர் வந்து சாட்சி சொல்லியிருப்பினும், இவன் நல்லவன், இவன் அநேகருக்கு உதவி செய்தான், இவனுடைய வீட்டுக்கு முன்னே ஒரு நோய் பிடிச்ச உடம்பெல்லாம் பருக்கள் பிடிச்ச ஒருத்தனை வச்சு கூட அவன் சாப்பாடு போட்டான், இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடக்க ஆராதனையெல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் அவன் எங்கே போனான்னா பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டான். அங்கே அவனுக்கு புழு சாகாத அக்கினி அவியாத இடத்துல போய் வேதனைப்பட்டான். அங்கே போன பிற்பாடு தான் தெரியுது, ஓஹோ இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை நம்ம ஆண்டவரோட இருக்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. பூமியில் எனக்கு எல்லாம் இருந்து ஆனால் ஆண்டவர் இல்லாமல் இருந்து. ஆனால் லாசருக்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லாமல் இருந்து, அவனுடைய ஜெபத்துக்கு கூட பதில் கிடைக்காம இருந்தது. ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு நல்ல வாழ்க்கை இருந்தது. அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டு என்ன சொல்லுதான் தெரியுமா? ஆண்டவரே இந்த லாசரை திரும்ப அனுப்பும், அவர் உயிரோட போனால் எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்கணும்,
அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவங்க என்ன நினச்சின்னு, ஆண்டவர் இல்லை, பரலோகம் இல்லை, நரகம் இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, நம்முடைய மனம் போல வாழலாம், வாழ்ந்து நம்ம சுகித்திருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்குன்னு. அதனால் நான் இங்கே வேதனைப்படுதேன், அதனால் அவங்க இந்த வேதனை உள்ள இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இருந்து ஜெபம் பண்ணுதான். ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படலை. எங்கே ஜெபம் பண்ணாதவங்க பாதாளத்தில் போய் ஜெபம் பண்ணணுமா? ஐயோ, என் கணவர் ரசிக்கப்படாமல் இருக்குதானே, என் பிள்ளை ரசிக்கப்படாமல் இருக்குதானே, என் சொந்த பந்தங்க ரசிக்கப்படாமல் இருக்கணுமே, அவங்க இந்த வேதனையில இடத்துல இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் நீங்கள் ஜெபிப்பியலாம். அதனால் உங்களுக்கு ஜெபிக்கணும்னா நீங்கள் இங்கே ஜெபிங்க, பூலோகத்தில் ஜெபிங்க. இங்கே ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடு ஜெபிச்சா உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலே வராது. அநேகர் சொல்லுவணும், பரிசுத்தவான்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு அப்படின்னு. நீங்கள் உங்களுக்காக பரிசுத்தவான்களே வரவும் மாட்டேன்னு. ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை பின்ன துதியார்கள், யாருக்கு ஜெபம் கேட்கப்படாது. ஆகவே நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் உயிரோடு இருக்காமல் ஜெபிங்க. அப்போ நம்முடைய பலவீனங்களை பரலோக நினைவு கூறுகிறது. அடுத்ததாக நம்முடைய உண்மை தன்மை, நம்முடைய நற்சாட்சி. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 13வது வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல தான் நீ குடியிருக்கிற, ஆனால் எங்காலும் நீ சாட்சியாக வாழுகிற. நீ என் நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படுகிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு உண்மையாக இருக்கிற. அதனால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய உண்மை தன்மையை பரலோகம் இன்னும் நினைவு கூறுது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவருக்கு சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆகவே நம்ம அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் எனக்கு பரலோகம் விரும்புது. அல்லேலூயா. மோசே குறித்து சொல்லும்போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தாராம். அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும்படி பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவு பரியந்தம் கடைசி பரியந்தம் உண்மையாக இருக்க பிரயாசப்படுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5வதாக நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். மார்க் 11வது அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறபடி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, நம்ம எல்லாம் குறையுள்ள மனுஷர்கள் தான். யாருமே 100க்கு 100 பர்ஃபெக்ட் இல்லை. நம்ம இன்னும் பூரணத்தை நோக்கி நம்ம கடந்துட்டு இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய குறைகளை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. அதனால மற்றவங்க நமக்கு செய்கிற அந்த தவறுகளை குற்றங்களை நம்ம மன்னிக்கணும். அப்படி நீங்களும் நான் மன்னிக்கலைன்னா அந்த குற்றம் பரலோகத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதான். அது எல்லாமே மூட்டையாக தான் இருக்கும். நியாய தீர்ப்பு நாள் அதெல்லாம் நமக்கு கணக்கு இருக்கும். ஆகவே நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். அடுத்ததாக என்னென்னா, நம்ம ஆண்டவருக்காக நம்ம இழக்கிறத பரலோகம் கணக்கில் வச்சுருக்கான். வசனாலாக வச்சு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலத்தையாவது எதை இழந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு 100 கொடுக்கப்படும். அப்போ
நீங்கள் நினைப்பியா, நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குதேன், நான் இதெல்லாம் இழந்திருக்குதேன், எனக்கு என்ன பலன் கிடைச்சேன் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ தந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் எங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும்படி, பரலோகத்தில் எங்களுடைய கிரியைகள் நினைவு கூறும்படி ஆண்டவரே தகப்பனே அப்பா, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய காரியங்களை மன்னிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தேவனுக்காய் இழக்கிறதை நினைத்து நாங்கள் கவலைப்படக்கூடாதப்பா. நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஆவியோடு உண்மையோடு இருக்கணும்ப்பா ஆண்டவரே தகப்பனே. நாங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்யணும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் கர்த்தரை உயர்த்துகிற பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நல்ல செய்தியை கேட்டார்கள் அப்பா. மரித்த பின்பும் ஆண்டவரே இவைகளெல்லாம் பேசும், இவைகளெல்லாம் நினைவு கூறப்படும் என்று நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை பெற தகுதியுள்ளவர்களாய், இதற்குள்ள பிரதிபலனை பெற தகுதியுள்ளவர்களாய் எங்களை இன்னும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகும்படி, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யும்படி அப்பா கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் உபவாசிக்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் சாட்சியாய் வாழ இன்னும் எங்களை பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை சுகப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயம் எங்களுக்கு ஆதாரமாய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறீர் என்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நல்ல செய்தியை கேட்டீங்க. இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காகவும் நம்முடைய ஜாய் குட் நியூஸ் டிவி சேனலுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.